நீங்கள் விவசாயியாக இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள், மற்ற எல்லாருமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களோட தோட்டத்துக்குள்ளே வீடு இல்லை, என் தோட்டத்துக்குள்ளே ஒரு தகர செட்டு கூட இல்லை, நான் பேட்டரி அந்த பேனல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி யோசித்து சோலார் ஃபென்சிங் போடாமல் இருக்கீங்களா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் வந்து கன்சோல் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி, எனர்ஜைசர் இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். யாருமே தேர்ட் பர்சன் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. தென் இந்த கன்சோல் பாக்ஸில் நீங்கள் பார்த்தாவே தெரியும். தென் இதில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், உள்ளே எல்லாத்தையும் வச்சு போட்டுக்கலாம். இதுதான் எனர்ஜைசர். தென் இது வந்து பேட்டரி, மேலே வந்து நம்ம பேனல் செட்டப் வச்சுருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் லோவஸ்ட் காஸ்ட்டும் கூட. நீங்கள் எங்கே தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, செட்டே இல்லாட்டியும் சரி, நம்ம சோலார் ஃபென்சிங் உங்களோட பவுண்டரியை சுற்றி சோலார் ஃபென்சிங் போட்டு அந்த பேட்டரி எனர்ஜி செட்டப் ஈஸியாக வந்து இதில் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளை தவிர யாருமே இதை எடுக்க முடியாது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் போடணுன்னாலும் சரி, இல்லை சோலார் ஃபென்சிங் மெட்டீரியல் தேவைப்பட்டாலும் சரி, லோ காஸ்ட்டில் உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் நம்ம பண்ணி கொடுக்குறோம். தென் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை கேசிப்பட்டியில் இருக்க